20 நிமிஷம் வீடியோ எப்படி பேச போகிறேன், என்ன பேச போகிறேன், ஏது பேச போகிறேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் 20 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, நான் வந்து இன்றைக்கி டியூட்டியில் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இருங்க, ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதுதான் என்னோடய கேபின். யாரும் இல்லை, நல்லா சுற்றுதா. எங்கே பார்த்து பேசுகிறேன்லாம் தெரியல, கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். இருங்க. கரெக்டாக அவங்கள தான் பார்க்குறேன்னா என்னன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதோட 1.5 மாதம், ஆல்மோஸ்ட்டு 1.25 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 1.25 மாதத்தில் இதுவரையும் 2K ஒரு வீடியோவுக்கு 2K வியூஸ் அப்படின்னு என்னால் அடிக்க முடியல. ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆவரேஜாக மேக்ஸிமம் எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 1.9K வரைக்கும்லாம் வந்திருக்கு. பட் 2K வந்ததே இல்லை. சரி, நம்மளோட கண்டென்ட்டு நல்லா இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் என் மேலே வருத்தம். பட் ஆனால் நான் நல்ல கண்டென்ட்டாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா, சரி இதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி எதுவும் பண்ணதில்லை. நேச்சுரலாக என்ன பண்ணுறனோ அதை தான் எடுத்து போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து வருத்தப்படலை. நம்ம பொய்யா நிறைய பேர் அழகிற மாதிரி என்னென்னமோ பண்ணுற மாதிரிலாம் கண்டென்ட்டாக போடுறாங்க. பட் நான் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும். மேக்ஸிமம் எடிட்டிங் இருக்கக்கூடாது, நேச்சுரலாக இருக்கணும் நம்ம சேனல் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கேன். அதான் 1.5 மாதம் ஆச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. இதுவரையும் எனக்கு 64 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அந்த 64 சப்ஸ்கிரைபர்ஸில் முன்னாடி நான் ஒரு 2-3 சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த 2-3 சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி பண்ணி 100க்கு மேலாம் போச்சு. அதுக்கப்புறம் வீடியோ சரியாக போட முடியல. அப்புறம் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, குழந்த பிறந்துருச்சு. குழந்த நேம் வந்து த்ருவ் அப்படின்னு வச்சுருக்கேன். சரி, அவன் பேர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடும். பட் அவன் பேரில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது, டெய்லி வீடியோ போட்டே ஆகணும் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1.5 மாதமும் டெய்லி நான் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அதில் 64 சப்ஸ்கிரைபர்ஸு. பட் பரவாயில்ல, இதே ஒரு பொண்ணாக இருந்தால் நேரம் தட்டித்துக்கிட்டு போயிருந்துருப்பாங்க. பட் ஐயோ, பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் தப்பாக எதுவும் நினைக்காதீங்க. நான் பார்த்துருக்கேன் ஒரு சில பொண்ணு, அதான் நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். ஒரு பொண்ணு ஒரு 3 வீடியோ தான் போட்டிருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் 100க்கு மேலே போயிடுச்சு. அதாவது சேனல் ஓப்பன் பண்ணி 2-3 நாள்லேயே. அதிகமாக அவங்க எதுவுமே போடல, ஒரே ஒரு டப் பண்ணி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க பெருசாக எதுவும் இது பண்ணல. சரி, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு 30 வீடியோ கிட்ட நானும் போட்டிருந்தேன் ஒரு மாதம். பட் எனக்கும் அந்த 30 வீடியோக்கு 30 சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோதான். இப்போவே 50 வீடியோ போட்டிருக்கேன், 50 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு 67 சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. நம்ம வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து ஒரு நாளும் வீடியோ போடுறேன். ஏன் 2K வியூஸ் போக மாட்டுது, 10K வியூஸ் போக மாட்டுது, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் ஏற மாட்டுறாங்க அப்படின்னு நான் வருத்தப்படல. 1000 பேர் என் வீடியோ பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து ஏன்னா நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கேன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு லென்த்து வீடியோ. இதுவே வந்து என்னோடய ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான், என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. பட் கேமரா வந்து இதில் சரி கிடையாது. நல்ல மொபைல் தான், ஸ்டார்டிங் நல்லா இருந்தது. ஆனால் வந்து இங்கே வரேன், இந்த மாதிரி சுற்றி கீழே போட்டு மொத்தமாக முடிச்சு விட்டேன். இது ஒரு டிஸ்பிளே மாத்திரனால 4500 5000 ஆகுது. அந்தளவுக்கு வசதி எதுவும் இல்லை. அதனால் அப்படியே விட்டுட்டேன். சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் நல்ல சேலரி வாங்கினதுக்கப்புறம் நல்ல மொபைலாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். மற்றபடி சீக்கிரமாக மொபைல் வாங்கிடலாம். இருந்தாலும் அடுத்தவங்கள என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் திடீர்னு அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், உடனே ஃபோன் கொடுறா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் இதாக தானே இருக்கும். எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா என்ன? அதுக்குன்னு இவன் கெட்டவன் சொல்ல,
கேட்குறப்பெல்லாம் கொடுத்துரும், அந்த ப்ரோ நீ யூஸ் பண்ணு ப்ரோ அப்படிங்குமா. ஸோ ஏதோ அந்த பையனோட சப்போர்ட்டும் இருக்கிறதுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியுது. பட் இதுவும் குவாலிட்டியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஓகேனா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வீடியோ போட கொஞ்சம் இது பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது அவங்ககிட்ட. இதே வேறு ஒருத்தனாக இருந்தால் போல சும்மா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான்ட்டு. பட்டு இதே வீடியோஸை நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னா எல்லாம் கழுவி ஊற்றுவாங்க. ஏய் ஏன்டா உனக்கு தான் வரல, நீ எதுக்கடா போட்டுன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுவாங்க. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். அதனாலேயே நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதையே விட்டுட்டேன். நான் இவ்வளோ தூரம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், மைக்கில் ஆனில் இருக்கா, வாய்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லபடியாக வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த வீடியோனா, எனக்கு வந்து பொய் சொல்லலாம் ஒன்றுமே இல்லைங்க. வாட்ச் ஹவர்ஸ் வேணும், 3000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அதுக்கு வந்து நான் இதுவரையும் லென்த் வீடியோ வந்து ஒரு 2 minutes வீடியோ 1 minute சம்திங் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அது ஒரு 123 வியூஸ் கிட்ட போயிருக்கு. பட் வாட்ச் ஹவர்ஸ் ஒன்று தான் வந்திருக்கு. எனக்கு அது ஒன்றும் சொல்ல முடியல. சரி இன்னும் 1.5 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இது பண்ணணும். இன்னும் 427 சப்ஸ்கிரைபர் சம்திங் அடிக்கணும் 1.5 மாதத்தில். அதனால் நான் நிறையா ஹார்ட் ஒர்க் போடணும். வாட்ச் ஹவர்ஸ் 3 hours 3000 வாட்ச் ஹவர்ஸ் நான் அடிக்கணும். அதுக்காக தான் நிறையா ஹார்ட் ஒர்க் போடணும். என்ன மாதிரி பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், எப்படி கொண்டு வர போகிறேன்னா எனக்கு தெரியாது. பட் எல்லாமே உங்களை நம்பி தான் பண்ண போகிறேன். நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் தான். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 4-5 வீடியோஸ் போட்டேன். 5 சேனல் 6 சேனல் கிட்ட ஓப்பன் பண்ணிட்டேன். எதுலேயுமே இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியாக நான் வீடியோ இது பண்ணதே கிடையாது. ஸோ இதில் என்னோடய கன்சிஸ்டன்சி இருக்குது. நான் வந்து இது பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து அப்டேட் என்னை பண்ண வைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டால் தான் நான் வந்து அடுத்த வீடியோ வந்து இது பண்ணணும். இதே இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்துலாம் எட்டி பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக வெக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இவன் போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அந்த அழுகி தாண்டா வேலை, இப்போ பார்த்து வீடியோ போட்டுன்னு இந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லோரும் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நார்மலாக ஒரு வீடியோ எடுத்தால் என்னடா நீ அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாம் இருக்கும் தான், அதுக்காக என்ன பண்ண முடியும். அப்புறம் நேற்று 2 days முன்னாடி தான் போயிட்டு நான் ஜிம் ஜாயின் பண்ணேன். பட் ஜிம் ஜாயின் பண்ணேன், அவ்வளோதான், இன்னும் போகலை. சாட்டர்டே சண்டே, அதனால் சாட்டர்டே சண்டே லீவ் விட்டு திங்கக்கிழமையிலேருந்து போகலான்ட்டு January 1 ஆரம்பித்து நாளைக்கு போகலான்ட்டு இப்போ February என்ன டேட்டு, February 15 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் நாளைக்கு போய்க்கலான்ட்டே வந்துட்டேன். என் பொண்டாட்டி செருப்பை கலட்டி அடிக்கல, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 5-6 மாதமாக விட்டு நான் ஜிம் போகணும் காசு கொடுன்னு ஜிம்முக்கு போகணுன்னு காசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த காசை நான் செலவு பண்ணிடுவேன். அவனும் திட்டு போட்டு பொழந்துருவா. இந்த டைமு அந்த மாதிரி தான். இந்த மந்த்லேயே 2 டைம், இந்த 1.5 மாதத்துலேயே 2 டைம் வாங்கிட்டேன். ஜனவரி மந்த்லேயும் வாங்கிட்டேன், இந்த மந்த்லேயும் வாங்கிட்டேன். பட் இந்த மந்த்லேயே இப்போ தான் போய் ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன். நாளையிலேருந்து போகணும். பட் எப்படி போகிறதுல ஒரு டைம் விடிய காலையில் எழுந்துட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் கையிலே விடிய முடியாதுண்ணே, நான் வட்டே போயிடுவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபிட்னஸ்ஸு, அப்புறம் ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோ, ஆனால் சின்ராஸை கையிலே விடிய முடியாது, அப்படி பண்ணிடுவேன். சரி ஓகே, எனிவே உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் இது சொல்ல மறந்துட்டேன், நான் ஜிம் போயிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சாரிங்க, என் தம்பிக்கு ஃபோன் கால் வந்துச்சு, அதனால் வீடியோ கட் ஆகிடுச்சு. நான் திருப்பி முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை, நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அது வீடியோ வந்து முயற்சி பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். எடிட்டிங்குமே பண்ண மாட்டேன், உன்னோட வீடியோ நேச்சுரலாக இருக்குன்னு சொன்னால் ஏங்க லென்த் வீடியோவை, அதாவது 2 பார்ட்டாக வந்துடுச்சு, அதாவது கட் ஆகிடுச்சு, அதை கண்டினியூஸாக அப்படியே கொண்டு போகிறதுக்காக எடிட் பண்ணுறேன். வேறு எந்த எடிட்டிங்கும் இல்லை. பட் எடிட்டிங் யூஸ் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல, எடிட்டிங் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போது இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்னும் வளரல. போக சுச்சுவேஷன் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும். ஸோ அதனால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம்.
அது ஒன்று. எதில் விட்டேன்? ஜிம்முக்கு போகலாம், ஃபீஸ் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலையில் எழுந்துச்சேன். சரி ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன், நல்லா தூங்கிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு போயிட்டு பிரேக் வந்தேன். பிரேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். அந்த 4 மணியில் ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு 4:30 ஹாஃப் அன் ஹவர் தான் தூங்கியிருப்பேன். ஒரு 4:30 மணி கிளம்பி ஜிம் போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அப்போ கூட மச்சான் என்னை அப்படியே ட்ராப் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் வந்தான். அவன் கூட போயிட்டு சரி வாடா ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்டாண்ணா. டீனா எப்படி போகாமல் இருக்க முடியும்? சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு டீ குடிக்கிற இடத்துல ஒரே சமோசா சாப்பிட்றான். நான் 4-5 சமோசா எடுத்து போட்டு குழந்தை கட்டினேன். 4-5 சமோசா எடுத்து சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் அவனே பில் பே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பே பண்ணிட்டான். பே பண்ணிவிட்டு கொண்டு அவனை ஆஃபீஸில் விட்டுட்டு அப்புறம் நேராக ஜிம் வந்துட்டேன். ஜிம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஜிம்முக்கு போனேன். கோச் யாரும் இல்லை, திடீர்னு ஒருத்தவர் வந்து அங்கே வந்துக்கிட்டு இருக்காருங்க, ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நானும் போயிட்டு வெயிட் பண்ணேன். உடனே ஒருத்தர் வந்தார். ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆனேன். இன்ட்ரோ ஆகிட்டு உட்காந்துட்டு சார் ப்ரோ நான் இந்த மாதிரி இந்த ஜிம்மில் நான் ஆல்ரெடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தேன், இடையில கொஞ்சம் வெளில போயிட்டேன், ஸோ அதனால் இப்போ ரீஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரும் சரி ஓகே ப்ரோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னா. அங்கே என்ன செக்யூரிட்டி மேனேஜராக இருக்கீங்களா அப்படின்ட்டார். எனக்கு என்னடா இப்படி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. செக்யூரிட்டி மேனேஜராக இருந்தாலும் நல்ல சேலரி தான் செக்யூரிட்டி மேனேஜருக்கே, பட் இருந்தாலும் ஏதோ அவ்வளோ கேவலமாக என்ன செக்யூரிட்டி மேனேஜராக இருக்கீங்களா அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ நான் அங்கே ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுச்சு. என்னடா அது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு, எந்த ஒரு இன்ட்ரோ எதுவுமே கிடையாது. என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னதும் செக்யூரிட்டி மேனேஜராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக போயிடுச்சு. ஆனால் ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நான் ஜிம்மே போகல. சரி ஒரு 2 நாள் போட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரியாக இதாகவே ஆயிடுச்சு. அது கூட ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், சரி விட்ரா பார்த்துக்கலாம், ஆனால் சண்டை போடும், வாடா போடா நீ போடா அவன்கிட்ட சண்டை போடுறாங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகே நம்ம விடு பார்த்துக்கலாம், நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்னு அவர் வாயாலேயே சொல்ல வைக்கலாம். ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போய் நின்னா அவர் வாயடைச்சு போயிடுவார்ல, அந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக பேசினேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. கான்ஃபிடென்ட் தான். ஏன் கான்ஃபிடென்ட் இல்லாமல் அப்புறம் எப்படி? ஏன்னா நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எதுவும் ஏன்னா செக்யூரிட்டி மேனேஜராக இருக்கீங்களா அப்படின்னு அவ்வளோ நக்கலாக கேட்டார். நான் எதுவும் சொல்லலை, ஒரு மாதிரி வருத்தமாக போச்சு. ஒருவேளை நான் போனேன் ட்ரெஸ் கோடை பார்த்துட்டு அப்படி சொன்னாரோ இல்லை எப்படி நினச்சாருன்னு தெரில. ஒருவேளை நான் பார்க்க நல்லா இல்லையோ, நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உண்மையாக நல்லா இல்லையோ, செக்யூரிட்டி மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை இந்திய வேலை மாதிரி இருக்கணும், எப்படி இருக்குன்னு தெரில. எப்படி இருக்குன்னு ஏதாவது கேர்ள்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன நினச்சாருன்னு தெரில. செக்யூரிட்டி மேனேஜர்னு சொன்னாலும் கொஞ்சம் வருத்தமாக போயிடுச்சு. அந்த டேவே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனால் அன்றைக்கி ஈவினிங்கே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள். அன்றைக்கி ஈவினிங்கே நாங்கள் ரோஸ் மில்க் குடிக்க போயிட்டேன். ஆப்போசிட்டில் இதே கெட்டப்பில் தான் போனேன். அப்போது போகும்போது ட்ராக் பேண்டோட போல் இதே கெட்டப்பில் தான் போனேன். அவன் வில்லன்னுக்கிட்டே நான் அப்படியே பேனு பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி ஓகே தலைவர் பார்த்துட்டாரு, இவர் என்ன இப்போ என்ன நினைப்பாரு, செக்யூரிட்டி மேனேஜர் என்னால் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு நினைப்பாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எதுவும் கண்டுக்கல பெருசாக. நான் அந்த ஜிம்முக்கு ஆப்போசிட்லேயே போயிட்டு ரோஸ் மில்க்கு ஒரு 750 ml நினைக்கிறேன் அதுவும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. போயிட்டு குடிச்சிட்டு வந்துட்டேன். போயிட்டு குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே டியூட்டி இதாக போயிடுச்சிங்க. நான் இதை அப்படியே ஷேர் பண்ணிடலாம் உங்ககிட்ட அப்படி தான் நினச்சேன். என்னன்னு தெரியல, தொண்டை மாதிரி கரகரன்னு இருக்குது. எப்படி இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினேன்னு தெரில. 15 நிமிஷம் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 15 நிமிஷமும் நீங்கள் பார்ப்பீங்களான்லாம் எனக்கு தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, மறுபடியும் வீடியோ கட் ஆகிடுச்சிங்க. ஏன் தான் இப்படி கட் ஆகுதுன்னே தெரில எனக்கு. ஒன்றுமே சொல்லுவாங்க. சரி ஓகே, ரொம்ப இல்லை, ஒரு 1K 2K வியூஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் பையன் பார்த்து பண்ணி விட்டு போங்க. பாவம் பையன்.
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல். இந்த மாதிரி கொஞ்சம் நான் இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக, அதாவது என்டர்டெயின்மெண்ட்டு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் எப்படி உங்களோட அந்த டைமை நான் யூஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எதையுமே கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கான்ஃபிடென்ட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அது வேறு இது வேறு. ஏன்னா இப்போ என் வீடியோ 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 1000 பேருக்கும் இந்த வீடியோ பிடிக்குமான்னு தெரியாது. கீழே ஒருத்தவங்க டே என்னடா நீ அப்படின்னு இருக்கும், ஒருத்தர் இல்லை ப்ரோ நீ நல்லா பண்ணு அப்படிங்கிற மாதிரியும் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் திட்டுவாங்க, ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் இது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் ஆஃபீஸில் என்னை யாருக்குமே பிடிக்காது. என் பேர் பாலாஜி. உண்மையாவே பாலாஜின்னு வந்துட்டாலே பிரச்சனை தான், அப்படி தான் பார்ப்பாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் எனக்கே அது நம்ம ரொம்ப தப்பாக இருக்கோமா அப்படின்னு இருந்தது. ஏன்னா அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்னை விட வயசில் மூத்தவங்க. ஆனால் ஒரு சின்ன பையன் நமக்கு ஈக்குவலாக அந்த மாதிரி ஒரு பார்வையிலையும் பார்த்தாங்க. எவனும் வந்து பரவாயில்ல பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான் அப்படி எவனும் பார்க்கல. ஒரு சின்ன பையன் நமக்கு ஈக்குவலாக வந்துட்டு கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற பார்வையிலேயே அவனை தட்டி 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 வரலான்னு பார்த்தாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு பழக்கிறது தான் நம்ம வேலை. ஆனால் ஆஃபீஸில் ஒரு சின்ன பையனாக நீங்கள் மேனேஜர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி என்ன மாதிரி இருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு சின்ன பையனா மேனேஜர் பொசிஷனில் இருந்துக்கிட்டு எந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் ரொம்ப கஷ்டங்க, வளரவே விட மாட்டாங்க, தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் மேலே வந்துட்டோம் நம்ம தட்ட வேண்டியதான். நான் கூட யோசிப்பேன் சின்ன வயசில், ஏன்னா மேனேஜரை பற்றி இப்படி திட்டுறாங்க, மேனேஜர் இப்படி திட்டுறாங்கன்னா மேனேஜர் கரெக்டாக அவனோட ரோலை அவன் கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறான். பட் அவனோட ரோலை யாரும் செய்ய விட்டுறதில்லை. சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் டியூட்டி மேனேஜர். பட் இன்றைக்கி நடந்ததுலாம் நாளைக்கு நான் மார்னிங் மீட்டிங்கில் வந்து பேசினேன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா இவன் போட்டு கொடுக்குறான்னு நினைப்பாங்க. பட் அதே டியூட்டி மேனேஜரை வேறு யாருக்காவது போட்டாங்கன்னா சிங்கிள் கம்ப்ளைண்ட் கூட சொல்ல மாட்டாங்க. பட் இதுவே சரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது ஒரு சின்ன பையன் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுறதா, அதுக்கு நான் பின்னாடிலாம் பேசலை. அதே மார்னிங் மீட்டிங்கில் அவங்களே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இவன் இந்த மாதிரி இதை பண்ணிட்டான், கம்ப்ளைண்ட்டு அது தப்பு, அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன பையன் கம்ப்ளைண்ட் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, என்னன்னா அப்பப்போ மூக்கை இது பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அது என்னன்னு தெரியல, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மாதிரி கையை அப்படியே வச்சு பேசுகிறதுக்கு இதாக இருக்குன்ட்டு அப்படியே தானாக என்னை மீறி வந்துருச்சு. பட் ஓகே, உங்கள் ஆஃபீஸ்லேயும் ஒரு சின்ன பையனாக நீங்கள் இருந்துக்கிட்டு உங்களை காலி பண்ண எவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை சொல்கிறேன், தயவு செஞ்சு அதில் எனக்கு இது பண்ணிவிட்டு போங்க, டிஎம் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், முதல் 50 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் 500 தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பட் ஒரு 9 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் 9 பேருமே எனக்கு அதை டிஎம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் 500 அனுப்பியிருப்பேன். யாருமே டிஎம் பண்ணவே இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது, அவ்வளோதான், சிம்பிள். 500 நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன். ஸோ நான் அதை எதிர்பார்த்தேன், யாரும் பண்ணலை. சரி யாராவது பண்ணும்போது அவங்களுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லணும்னு தோணுச்சு. சரி எனிவே நான் இந்த 20 மினிட்ஸ் இந்த வீடியோவை 3 பார்ட்டாக எடுத்திருக்கேன். அந்த 3 பார்ட்டாக இல்லை, நான் கண்டினியூஸாக எடுத்திருப்பேன். பட் இடையில ஃபோன் கால் வந்துருச்சு, வீடியோ தான் கட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் 20 மினிட்ஸ் பேசியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அடுத்த 1.5 மாதத்தில் ஒரு லென்த் வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. பை.